வெஜ் கோலாபுரி பண்ண போகிறேன். அது காய்கறியெல்லாம் வேக வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு பட்டாணி 1 கப்பு, 4 பீன்ஸு, 1 கேரட்டு, வெந்நீரில் போட்டு வாஷ் பண்ணி வச்ச காலிஃப்ளவர் எல்லாத்தையும் வேக வச்சுக்கலாம். ஸ்டீம் பண்ணுறதுக்கு தண்ணி வச்சுட்டா சுட்டுருச்சு. இதில் வச்சு மூடி 10 நிமிஷம் ஸ்டீம் பண்ணிக்கலாம். வறுத்து அரைக்கிறதுக்கு தேவையானது துருவின தேங்காய் 1 கப்பு, தனியா 1/2 ஸ்பூன், எள்ளு 1/4 ஸ்பூன், கசகசா 1 துண்டு பட்டை, 2 கிராம்பு, 1 ஏலக்காய், சிகப்பு மிளகா 1. எல்லாத்தையும் எண்ணெயெல்லாம் ஊற்றக்கூடாது, ட்ரை ரோஸ்ட்டாக வறுக்கணும். காய்கறிலாம் ஸ்டீம் பண்ண நல்லா வெந்துருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். ஒரு பேனில் 1 ஸ்பூன் எண்ணெய் வச்சுருக்கேன், காஞ்சிருச்சு. ஃபஸ்ட்டு பன்னீரை லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். பன்னீர் ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு ஃப்ரை பண்ண போதும், எடுத்துடலாம். அதே பேன்லேயே வேக வச்ச காயையும் லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கணும். பீன்ஸு, கேரட்டு, காலிஃப்ளவர், பட்டாணி, வெஜிடபிளும் ஃப்ரை ஆகிடுச்சு. அதையும் பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. தேங்காவை இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். பேனில் 1 ஸ்பூன் எண்ணெய் வச்சேன், காஞ்சிச்சு. 5 பல் பூண்டு பொடியாக நறுக்கினது, 1 சிகப்பு மிளகா, வெங்காயம், டொமேட்டோ பியூரி ஊற்றிருக்கேன். அதுக்கு தேவையான சால்ட்டு போட்டேன். 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 ஸ்பூன் மிளகா பொடி, அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டு. நல்லா கொதிச்சிருச்சு. பன்னீர், வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிடலாம். அதில் நல்லா கொதிச்சிருச்சு. லாஸ்ட்டாக 1 ஸ்பூன் பட்டர், கஸ்தூரி மேத்தி ஆட் பண்ணுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். வெஜ் கோலாபுரி ரெடி.